வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. இந்த மாதிரி பார்த்தேன், நான் தப்பு பண்ணலை, இந்த மாதிரி நடந்து போச்சு, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தார். அதோட ஃபோன் கட் ஆயிடுச்சு. அதுலேருந்து நாங்கள் ரெண்டாவது இன்னும் என் மகனை பார்க்கல. இதில் அண்ணன் இங்கே ஆளே இல்லை, அண்ணன் வந்து எப்படி மிரட்டுவார்? காதல் திருமணம் செய்த இளைஞரை பெண்ணின் அண்ணனே கொலை செய்த கொலை நடுங்க செய்யும் நிகழ்வில் ஜாதியில் உடன்பாடே இல்லாத போது எப்படி ஆணவ கொலையாகும் என பெண்ணின் தந்தை கேள்வி எழுப்பியிருப்பது யார் குற்றவாளி என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் இது திட்டம் போட்டு குடும்பமே செஞ்சுது, குடும்பத்தில் எல்லாரும் இன்வால்வ் ஆகி செஞ்சாங்க அப்படின்றது முழுக்க போய் இதுக்கு நாங்கள் செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அதுக்கு ஏதாவது ஆதாரம் தான் மக்கள்கிட்ட காமிக்கிட்டோம். நாங்கள் இப்படி தான் செஞ்சோம், இத்தனை பேர் வந்தோம், இத்தனை பேர் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து இந்த ஆணவ கொலைன்றதை சொல்லக்கூடாது. அது தவறான ஒரு வார்த்தை. நாங்கள் அப்படிப்பட்ட ஆள் இல்லை, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நம்ம நான் மனுஷனாக வாழணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு சராசரி ஒரு தகப்பன் ஒரு பொண்ணு புள்ள எப்படி வாழணும்னு ஆசைப்பட்றேனோ அந்த தகப்பன் தான் நான். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது. சென்னையை அடுத்த பள்ளிக்கரணையில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பிரவீன் என்ற இளைஞரை கொலை செய்த வழக்கில் தினேஷ் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். தங்கையை காதல் திருமணம் செய்ததால் ஆத்திரத்தில் தினேஷ் ஆணவ கொலை செய்ததாக போலீசார் வழக்கு பதிந்திருக்கும் நிலையில் அதனை உறுதிப்படுத்தி கணவரின் சட்டையை அணிந்து கொண்டு அண்ணனை குற்றவாளியாக்கி ஷர்மிளா கண்ணீர் மல்க கதறிய காட்சிகள் சாதி ஆணவத்தில் கொலை செய்வதா என போரை கொந்தளிக்க செய்தது. உங்க காதல ஏமா மறுப்பு தெரிவிச்சாங்க? கேஸ்ட் இந்த 5 அக்யூஸ்ட்ல அண்ணன் ஒருத்தர் இருக்கான்னு சொல்றாங்க. எதுக்காக அண்ணன் அதில் வரணும்? நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு வந்தானா? நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினா நான் நல்லா தானே இருக்கேன், அவன் எதுக்கு இதுக்குள்ளே நடுவில் வரணும்? நான் நல்லா தானே இருக்கேன், ஏன் நான் வாழ்றது உனக்கு பிடிக்கலையா? ஆனால் சாதி மீது தனக்கு உடன்பாடே இல்லை என ஒரே வார்த்தையில் ஆணவ கொலை என்ற குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுக்கிறார் தினேஷின் தந்தை துரைக்குமார். பிரவீன் மீது கொலை உட்பட பல வழக்குகள் இருப்பதால் பெற்ற மகளின் வாழ்க்கை நல்லபடியாக அமைய வேண்டுமே என்ற ஆதங்கத்தில் சராசரி தந்தையாகவே காதலை எதிர்த்ததாகவும் ஆணவ கொலை என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் ஆவேசமானார். மர்டர் பண்ணியிருக்கிறான், 6 மாதம் ஜெயிலுக்கு போயிருக்கிறான், பாண்டிச்சேரி கிட்ட போய் ஏதோ ஒரு மர்டர் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறான், அங்கே ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கிறான், அவங்க வீட்டு பக்கத்தில் கூட ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கம்மா. என்னம்மா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுக்கிறேன்னா அவங்க எந்த பதிலுமே சொல்லலை. அவங்க சொன்ன பதில் அவன் கொலைகாரன்னு உங்களுக்கு அவங்க சொன்னாங்கன்னா நான் என் கொலைகாரனை திருத்திக்கிறேன். நான் சொன்னேன் அவன் கொலைகாரன்னு சொல்கிறாங்களாமான்னு சொன்னேன். நான் அவனை திருத்தி நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இதுக்கு மேலே இவங்ககிட்ட நம்ம வாக்குவாதம் பண்ணியோ பேசியோ இவங்களை வந்து நம்ம புரிய வைக்க முடியாது, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதோடு நாங்கள் சொல்லிவிட்டு ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்துட்டோம். அது மட்டுமன்றி ஆணவ கொலை செய்ததாக கூறப்படும் தினேஷ் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்ணை காதலித்து வருவதாக கூறிய துரைக்குமார் மகனின் காதலியை மருமகள் என அன்போடு அழைத்தது ஆணவ கொலை என்ற போலீசாரின் குற்றச்சாட்டை சந்தேகிக்க வைத்தது. அவர் இதே அவங்க அந்த ஜாதி சம்மந்தப்பட்ட பொண்ணு தான் லவ் பண்ணுறாரு, அந்த பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி சார் ஜாதி கொள்கை வரும்? ஆனால் ஜாதி இந்த ஆணவம் இதில் கிடையவே கிடையாது. இது வந்து முழுக்க நான் மறுக்கிற உண்மையான ஒரு விஷயம். இதில் வாய்ப்பே கிடையாது. என் மருமகளும் அதே இதில் தான் வராங்க, கம்யூனிட்டியில் தான் வராங்க. அப்போ நான் அதே கம்யூனிட்டியில் பொண்ணு எடுக்கும்போது நான் எப்படி என் பொண்ணு இந்த மாதிரி பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிப்பேன்? அது கிடையாது. அது மட்டுமன்றி கணவரை கொலை செய்து விடுவேன் என குடும்பத்தார் மிரட்டியதாக ஷர்மிளா கூறுவது முற்றிலும் பொய் என கூறிய துரைக்குமார் மகளை யாரோ பின்னால் இருந்து இயக்குவதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்தார். ஆளே இல்லாத ஆள் எப்படி செஞ்சார்? சரி, அவர் கை நோக்கின்னு வந்தார். அந்த ஸ்டேஷனில் கேமராலாம் இருக்குல்ல, ஒரு காவல்துறை இதில் ஸ்டேஷனில் கேமராலாம் இருக்குல்ல, அந்த இடத்துல கூட அவங்க எடுத்து காமிக்கலாமே. இல்லை இவங்கள கூட ஒரு செல்ஃபோனில் இந்த இடத்துல ஸ்டேஷனில் இவர் இருந்தாருன்னு ஃபோட்டோ காமிக்கலாமே. இல்லாத ஒரு போய் அண்ணன் காமிச்சார், அண்ணன் சொன்னாருன்னு எதுக்கு அவங்க சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் தப்பாக சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் சொல்லி தான் வாழ்க்கையும் கெடுத்துக்கணும், தான் அண்ணன் வாழ்க்கையும் கெடுத்துக்கணும், குடும்ப கௌரவத்தையும் கெடுத்துக்கணும். என்ன வாழ்க்கை இது?
சம்பவத்தன்று தினேஷை பிரவீன் மச்சான் முறை வைத்து அழைத்ததாகவும் அதனால் தினேஷ் உணர்ச்சி வசப்பட்டு பிரவீனின் சட்டையை பிடித்து இழுத்தது உண்மை என கூறிய துரைக்குமார் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அங்கிருந்த சிலர் பிரவீனை படுகொலை செய்ததாகவும் கூறினார். இருந்தான்னா அவனுக்கு பாதிப்பு இருக்காது சார். ஒரு கெட்டவனுக்கு பாதிப்பு இருக்க தான் செய்யும். அதையே எங்கள் மேலே தூக்கி போட்டு எங்களை பழி சொல்லி எங்களை தலைக்குனியை ஏன் வைக்கிறாங்க? அவன் கெட்டவன். அவன் எல்லா சவுகாசம் இருக்குது. ஜெயிலுக்கு போயிருக்கான், 6 மாதம் ஜெயிலில் இருந்திருக்கான். அவன் ஸ்டேஷனுக்கு போயிருக்கான், கொலை பண்ணியிருக்கான். அந்த கொலை பண்ணவங்க திருப்பி அது பண்ண தானே செய்வாங்க. யார் என்ன பண்ணுறாங்களோ அது திருப்பி தானே கிடைக்கும். அதுக்கு அவனுக்கு கிடச்சிருக்கு. இதுக்கு அதனால தான் நாங்கள் அந்த பொண்ணை கட்டிக்காதமான்னு நாங்கள் சொன்னோம். அது மட்டும் தான் நாங்கள் செய்ததே கண்டி. மற்ற வகையில் நாங்கள் எந்த தொந்தரவோ அவங்ககிட்ட போய் அவங்க வீடு ஏறி போய் கண்ணாடி உடச்சி வீட்டை உடச்சி சண்டை போட்டு நாங்கள் எதுவுமே பண்ணலையே. கடந்த ஆண்டு பள்ளிக்கரணை பகுதியை சேர்ந்த பிரபல ரவுடியான பிரைட் ஆல்வின் என்பவனை பிரவீன் கொலை செய்ததாக வழக்கு நிலுவையில் இருக்க, கொலையான பிரைட் ஆல்வினின் கூட்டாளிகள் பிரவீனை பழி தீர்க்க நேரம் பார்த்து வந்ததாகவும் இதை முன்பே அறிந்திருந்த பள்ளிக்கரணை காவல் ஆய்வாளர் ஆல்வின் ராஜ் ஷர்மிளாவை பெற்றோருடன் செல்லுமாறு அறிவுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதை பார்க்கும்போது துரைக்குமார் சொல்வது போல எதிராளிகள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டார்களோ என்ற சந்தேகம் ஆணித்தரமாக எழும்புகிறது. இன்னொன்று நாங்கள் ஸ்டேஷனில் எங்கள் பொண்ணுக்கிட்ட கேட்க சொல்ல கூட இன்ஸ்பெக்டர் சார் சொன்னார், அவனை 2 மாதத்தில் போட்டுருவாங்கம்மா, நீ வாழ்க்கையை இழந்துருவோம், உங்கள் அம்மா அப்பா கூட போமானோன்னு நான் அவனை திருத்திக்கிறேன்னாங்க அவங்க. நான் அப்பயே சொன்னேன், சார் இந்த மாதிரி சொல்கிறீங்களே வரமாட்டேன்றான், வரலன்னா விட்டுருமா நீ 2 பிள்ளைய பாரு. அப்போ நான் சார்கிட்ட சொன்னேன், சார் அவனை வேறு யாருன்னா செஞ்சுட்டா நாளைக்கு ஏன் பிள்ளைங்களை இழுத்து விட்டுறக்கூடாது சார், வராதுமா நீ அதெல்லாம் நீ தைரியமாக போமானார். இந்த வார்த்தை நான் சொன்னேன் அந்த சார்கிட்ட. அது மட்டுமன்றி பிரவீனை தினேஷ் கொலை செய்ததாக போலீசார் தன்னிடம் தெரிவித்ததாக ஷர்மிளா கூறியதையும், கொலைக்கு உடந்தையாக இருந்த தினேஷின் நண்பர்கள் என கூறப்படுபவர்களை தங்களுக்கு யார் என்றே தெரியாது என துரைக்குமார் கூறுவதையும் பார்க்கும்போது உண்மையிலேயே தினேஷ் தான் கொலையை அரங்கேற்றினாரா அல்லது ரவுடி பிரைட் ஆல்வின் கொலைக்கு பழி தீர்க்கப்பட்டாரா என்ற சந்தேகம் வலுக்கிறது. காவலர் தேர்வுக்கு ஆயத்தமாகி வந்த தினேஷ் சம்பவ இடத்தில் இருந்தார் என்ற ஒரே ஆதாரத்தை வைத்து போலீசார் அவரை கைது செய்திருக்கும் நிலையில் பிரபல ரவுடி பிரைட் ஆல்வின் கொலைக்கு பிரவீனை பழி தீர்க்க அவனது கூட்டாளிகள் ஸ்கெட்ச் போட்டிருப்பதை முன்பே அறிந்திருந்தும் அந்த கோணத்தில் விசாரணையை தீவிரப்படுத்தாதது ஏனோ என்ற கேள்வியையும் எழுப்புகிறது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.